இறைவன் தான் காரணம் வாயில் இருக்கக்கூடாது, உணர்வுல இருக்கணும். இறைவனோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் உள்ளே போய் ஜாயின் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செக்யூரிட்டியாக போக மாட்டீங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க பூரா பேரும். உங்கள் மேலே ஒருத்தன் கையை வச்சா செத்தான், அவன் முடிஞ்சு, அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். தெரியவே தெரியாது. ஆனால் வெளியில் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தானாக அழிந்து விடுவார்கள். பியூட்டிஃபுல்லான விஷயம்லாம் அப்புறம் தான் நடக்கும். உங்களை ஒருத்தன் தொடணும் நினைச்சானா முடிஞ்சான். அவனுக்கு எங்கிருந்து மிதி விழுகும் எங்கிருந்து அடி விழுகும்னே தெரியாது. ஏன் அப்படின்னா கர்ம வினைகள் அப்படித்தான் முடியும். ஆனால் ஃபுல் ப்ரொடெக்ஷனுக்கு முதல்ல நீங்கள் தனியாக போராடிட்டு இருந்தீங்க. இப்போ யார் இருக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? உங்களோட கர்ம வினை இல்லாமல் பண்ண மாட்டார். உங்கள் கர்ம வினை முடிகிறதுக்கு வழி இல்லாமல் உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா வராது, அவர் போட்ட சட்டத்திட்டம் தான் அது. நீ பண்ணதுக்கு அனுபவிக்கணும்னு இருக்கும்போது எல்லாத்தையும் எப்படி எடுத்து விடுவாரு? கஷ்டமான சூழ்நிலையிலும் இறைவன் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் பார்த்து கொள்வார் என்று நினைக்க வேண்டும்.